ஓகே, மனுஷ செயல் தான் அப்படின்னு பேசுறதுக்காக சகோதரி ஹெப்சிபா அவர்கள். தேசத்து ராஜா வந்து ரொம்ப இரக்கமா ரொம்ப எல்லாத்தையும் அப்படிலாம் இருக்க முடியாது. தேசத்து ராஜாக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆளுகை இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு ராஜாவுக்கு மறுபடியாக மனித செயல் கிடையாதுங்க, அது தேவ செயல் தான் அப்படின்றத பேசுறதுக்காக பிரதர் ஸ்டீஃபன் அவர்கள். இவனுங்க அடங்க மாட்டானுங்க, இவனுங்க திட்டு பசங்க, இவனுக்கு ஜனங்க என்ன பண்ணுவாங்க பாயிண்ட் எடுக்கணா? ஓகேவா? இவங்க நாங்களும் ஏதாவது பதில் சொல்லணும்ல அப்படின்ட்டு நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிரதர் அரவிந்த் வந்து அதுக்கு கண்டினியூ பதில் சொல்லுவாரு. எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்டது தேவ மனித செயலே என்று. இதே இதுக்கு மேல பேச மாட்டிக்குவோம். ஆமா, இதுக்கு மேல பேசினா தொடர்ந்து பேசுவதற்காக சகோதரி தபித்தாள் அவர்கள் ரெடியா இருக்கிறாங்க. வாங்க. தேவன் வந்து அதுக்கு விரும்பல. அவனை வந்து அது குழியில வந்து போட தேவன் தான் அவனோடு கூட தான் இருக்காரு. அந்த கைதட்டலாம்ல. கடைசியா பேசுறதுக்காக பிரதர் மனோ அவர்கள் வராங்க. எல்லாரும் கரைகளை தட்டி. இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்துட்டு அங்க மனித செயல் வந்து இருக்க போய் தானே டாபிக்கை எடுக்கிறாரு. தேவ செயல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டாபிக் ஏன் எடுக்க போகிறாரு? அதை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜெனிஃபர் பேசி முடித்து வைப்பார்கள். நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய மற்றும் இதை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்புடைய வாழ்த்துக்கள். நேட்டிவ் தமிழ்நாடு தான். ஆமாம், தமிழ் கொஞ்சம் வராது. ஸோ பட்டிமன்றத்தில் ரொம்ப திறம்பட பேசின ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.